ஹாய் டியர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டைம் அப்படிங்கிற போயம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது யார் எழுதியிருக்காங்கன்னா ஆலன் கர்னவ் எழுதியிருக்காங்க. அவங்களோட ஃபுல் நேம் வந்து தாமஸ் ஆலன் மான்ரோ கர்னவ். ஸோ இவங்க எப்போ பிறந்தாங்க அப்படின்னா ஜூன் 11, 1911 நியூசிலாண்டில் பிறந்திருக்காங்க. இவங்களோட ஆக்குபேஷன் வந்து ஜேர்னலிஸ்ட் அண்டு பொயட்டாகவும் இருந்திருக்காங்க. இவங்க ஒரு மேஜரான ஒரு மாடர்ன் பொயட்டாகவும் நியூசிலாண்டில் இருந்திருக்காங்க. 1933 தான் இவங்களோட ஃபஸ்ட்டு போயம் புக் வந்து ரிலீஸ் ஆகுது. அது என்ன புக்னா வேலி ஆஃப் டெசிஷன். ஸோ டியூரிங் த 1930 அண்டு 40 இவங்க வந்து ஜேர்னலிஸ்ட்டாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அடுத்து செப்டம்பர் 23, 2001 இவங்க இறந்துருக்காங்க. இந்த போயமில் கம்பேரிசன் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் நிறைய மெட்டாஃபர் அண்டு பர்சானிஃபிகேஷனும் இருக்குது. இதில் ரிப்பீட்டேஷனாக வர்றது என்னென்னா ஐஎம் அப்படிங்கிற வேர்டு தான் ரிப்பீட்டேஷனாக வருது. இப்போ நம்ம போயம்குள்ளே போகலாம். ஸோ இது ஃபஸ்ட் லைனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நார்வெஸ்ட் ஏர். ஸோ நார்வெஸ்ட் ஏர் அப்படிங்கிறது எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா இந்த போயட் வந்து நியூசிலாண்டை சேர்ந்தவர். ஸோ அதனால் அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி பைன்ஸ் ஒரு ட்ரீக்கு இடையில் ஒரு காற்று போகும்போது எவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக அப்படி போகுமோ அந்த மாதிரி தான் டைமும் அப்படியே ஸ்மூத்தாக மூவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செகண்ட் லைனில் வாட்டர் ரேஸ். வாட்டர் அப்படின்னாலே வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகக்கூடியது. அது வாட்டர் ரேஸ் அப்படிங்கிறது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும் அந்த மாதிரி தான் நம்ம டைமும் டக் 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 டக்குன்னு போயிடும். நம்ம ஏதாவது ஒரு வேலை இந்த வேலையை செஞ்சு முடிச்சிடலாம் இந்த டைமுக்குள்ளே நினைப்போம். பட் ஆனால் அதுக்குள்ளேயே வந்துட்டு நம்ம கையில் மொபைல் இருந்தால் எப்படி இருக்கும், கொஞ்சம் நேரம் பார்க்கலான்ட்டு அப்படி எடுப்போம். பார்த்தா அதுக்குள்ளே டக் டக்குன்னு டைம் வந்து ஃபாஸ்ட்டாக போயிடும். எப்படினா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போணுச்சு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கே டவுட்டாக இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி டைம் வந்து ஒரு வாட்டர் ரேஸ் மாதிரி ஃபாஸ்ட்டாக வந்துட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்துட்டு நேச்சரோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் லைனில் வந்துட்டு மைலேஜ் அப்படிங்கிறது வந்து இப்போ ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே வந்துட்டு நம்ம ஒரு ஸ்டோன் மாதிரி வைப்போம் இல்லையா. இத்தனை மைல் தூரத்துலேருந்து நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு ஒரு ஸ்டோன் வைப்பாங்க இல்லையா. அப்போ அது எதை பற்றி அது வந்து நம்ம இந்த ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகும்போது அந்த ஊருக்கும் இந்த ஊருக்கும் உள்ள டிஸ்டன்ஸை தான் இதில் வந்து சொல்கிறாங்க. அந்த ஊர்லேருந்து இந்த ஊருக்கு இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குது, இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் ஒரு டைமை தான் வந்துட்டு ஒரு பேஸாக வச்சு கால்குலேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டஸ்ட் அப்படிங்கிறது தூசி எப்படி கண்ணுக்கே தெரியாதோ அந்த மாதிரி தான் டைம் வந்துட்டு நம்ம கண்ணுக்கே தெரியவே தெரியாது. டைம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா வாட்ச் தான் நம்ம காமிக்க தோணுமே தவிர டைம் என்னென்னா எக்ஸாக்டாக டைம் வந்து நம்ம எக்ஸாக்டான டைம் வந்துட்டு நம்மளால் காமிக்கவே முடியாது. ஏன்னா அது கண்ணுக்கே தெரியாமல் இருக்கும். அடுத்தது பீச் ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளவர். அந்த ஒரு பிளானட் வந்துட்டு இப்போ நம்ம தண்ணி ஊற்றி உரம் போட்டு இப்படி தான் நம்ம வளர்க்கணும்னு அவசியமே கிடையாது. அது தன்னாலே வளர்ந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் டைமும் வந்துட்டு நம்ம பார்த்துக்கிட்டாலும் சரி பார்க்கலனாலும் சரி டைம் பாட்டுக்கு போய்கிட்டே தான் இருக்கும். இப்போ நம்ம நினைக்கலாம் இன்றைக்கி இந்த வருஷம் வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு கோர்ஸ் பண்ணுறோம், ஒரு 1 இயர் கோர்ஸ் பண்ணலாம், 2 இயர்ஸ் கோர்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம தான் வந்துட்டு அந்த டைமை கால்குலேட் பண்ணி நம்மளை வந்துட்டு நம்ம மெர்ஜ் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணலாம். ஏதாவது ஒரு கிளாஸ் போகலாம், இது ஏதாவது ஒன்று பண்ணலாம். அப்படி வந்துட்டு நம்ம பண்ணலை அப்படின்னா டைம் நமக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காது. டைம் பாட்டுக்கு மூவ் ஆகிட்டே தான் இருக்கும். ஏன்னா நம்ம தான் எதுவுமே பண்ணலை. டைம் அதோட வேலையை அது பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். நெக்ஸ்ட்டு டைம் வந்துட்டு நம்ம நிறையா லெசன்ஸை வந்துட்டு டீச் பண்ணியிருக்கோம். இப்போ முன்னாடி வந்துட்டு ஏதாவது ஒரு பாஸ்ட்டில் வந்துட்டு ஏதாவது ஒரு தப்பு செஞ்சுருப்போம். அந்த மாதிரியான பிரச்சனைகளை பாஸ்ட்டில் வந்துட்டு ஏதாவது ஒரு தவறுகளை செஞ்சுருப்போம் இல்லையா, மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்போம். அதை வந்துட்டு நம்ம இந்த அன்றைக்கி தான் நம்ம இப்படிலாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறத ஒரு டைமை வச்சு தான் வந்துட்டு நம்ம மைண்டில் வரும். ஸோ அந்த டைமில் நம்ம இப்படி மிஸ்டேக் பண்ணோமே, இப்போ நம்ம அது எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை மாற்றிக்கிறதுக்குமே டைம் தான் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கவு வந்துட்டு எப்படி வந்து காலையில் எப்படி மில்க் தருதோ அந்த மாதிரி மேகிபாய் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பேர்டோடைய நேம். ஸோ அந்த ஒரு பேர்டும் காலையில் ஏர்லி மார்னிங் பாடுறதும் கவு வந்து மில்க் வந்து மார்னிங் வந்து தரதும் இது ரெண்டுமே வந்துட்டு மார்னிங் அதோடைய ரொட்டேஷன். ஸோ டைம் வந்துட்டு எப்படி ஓடிக்கிட்டே இருந்தாலும் அது அதோட வேலைகளை எப்படி பார்த்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதான் வந்துட்டு டைமும் வந்துட்டு பண்ணுது. ஸோ டைம் வந்துட்டு மார்னிங் ஆகுது. ஸோ நடக்கிற வேலைகள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஐம் 9 o'clock இந்த மார்னிங். ஸோ 9 o'clock வந்துட்டு இப்போ ஆஃபீஸில் வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நம்ம 9 o'clock கிளம்பணும் அப்படிங்கிறது வந்துட்டு அங்கேயே என்ன இதை வச்சு கம்பேர் பண்ணுறாங்க, டைம் வச்சு தான் கம்பேர் பண்ணுறாங்க. இப்போ மார்னிங் நம்ம 9 o'clock கிளம்பணுன்னா நம்ம ஒரு 6 o'clock எந்திரிக்கணும். மற்ற வேலைகள்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு 8 o'clock 8:30 அந்த மாதிரி எடுக்கணும். ஸோ அங்கேயே எல்லாத்துக்குமே நம்ம வந்து 9 o'clock வந்துட்டு நம்ம ஒர்க் போகிறோம் அப்படின்னாலே அந்த ஒர்க்குக்கு பின்னாடி வந்துட்டு நம்ம எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், டைமை தான் டிபெண்ட் பண்ணி இருப்போம். ஸோ இத்தனை மணிக்கு நம்ம போகிறோன்னா இத்தனை மணிக்கு நம்ம எந்திரிக்கணும், இத்தனை மணிக்கு நம்ம எல்லாமே பண்ணணும் அப்படிங்கிறது ஃபுல்லாகவே வந்துட்டு டைம் பேஸ் பண்ணி தான் இருக்குது. இதுக்கப்புறமும் 9 o'clock அப்புறமும் 9 o'clock உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்ததுக்கப்புறம் 10 o'clock என்ன பண்ணணும், 11 o'clock இங்கே
அப்புறம் 1 o'clock லஞ்ச் வந்துடும். அப்படிங்கிறது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுடைய டே ரொட்டேஷனே எதை சுற்றி போயிட்டுருக்கு அப்படின்னா டைமை சுற்றி தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த டைமை 2 விஷயத்தை வச்சு சொல்லியிருக்காங்க. ஒன்று ஸ்லோவாக போகக்கூடிய டைம், இன்னொன்று ஃபாஸ்ட்டாக போகக்கூடிய டைம். டைம் அப்படிங்கிறது ஒன்று தான். ஸ்லோவாக போகக்கூடிய டைம், ஃபாஸ்ட்டாக போகக்கூடிய டைம்லாம் வேறு இல்லை. ஆனால் இங்கே நடக்கக்கூடிய ப்ராசஸிங் தான். நம்மளுக்கு பிடிச்ச யாராவது பார்க்கும்போது, நம்ம பிடிச்ச பர்சன்ஸோடு இருக்கும்போது, ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது, ஃபேமிலிஸோடு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போதோ, இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச மூவிஸ் ஏதாவது ஒன்று போகும்போது பார்க்கும்போது தான் அது வந்து டைம் வந்து ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும். நமக்கு பிடிக்காத விஷயங்கள், பிடிக்காத மூவி, பிடிக்காத ஃப்ரெண்டு இந்த மாதிரிலாம் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களோட நீங்கள் பேசும்போது உங்களுக்கு டைம் வந்து ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது. பட் டைம் போகிறது தான். ஆனால் அங்கே நடக்கக்கூடிய ப்ராசஸிங். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு பஸ் ஸ்டாப்பில் நீங்கள் நிற்கிறீங்க. பஸ் வரதுக்கு ஒரு 1/2 hour இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு பிடிச்ச யாராவது ஒரு பர்சனையோ, பிடிச்ச யாராவது ஒரு ஃப்ரெண்டையோ நீங்கள் டக்குன்னு மீட் பண்ணுறீங்க. மீட் பண்ணி நீங்கள் பேச ஆரம்பிக்கிறீங்க. ரொம்ப நேரம் பேசுகிறீங்க. அப்புறம் பேசிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா பஸ் வந்துருச்சு. பார்த்தா என்னது அதுக்குள்ளே 1/2 hour ஆயிடுச்சா அப்படின்னு தோணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் அதே உங்களுக்கு. ஆனால் அதே 1/2 hour தான் உங்களுக்கு பிடிக்காத யாராவது ஒரு ஃப்ரெண்டோ, யாராவது பர்சனோ நீங்கள் மீட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களோட உங்களுக்கு இருக்கவே முடியாது. என்னடா அது டைமே போக மாட்டேங்குது, எப்படி டக்குன்னு டைம் பார்த்தா 10 minutes 5 minutes தான் ஆயிருக்கும். ஆனால் போனது அதே டைம் தான். ஆனால் உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் பண்ணும்போது அங்கே டைம் மூவ் ஆகிற மாதிரியே தெரியாது. பிடிச்ச விஷயங்கள் பண்ணும்போது நீங்கள் எக்ஸைட்மெண்ட்டாக இருப்பீங்க, நிறைய விஷயங்கள் பேசுவீங்க, இன்னும் நிறையா பேசணும்னு நினைப்பீங்க. இப்படியெல்லாம் இருக்கும்போது உங்களுக்கு டைம் வந்து பத்தாது. ஸோ டைம் வந்து டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ இதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு என்ன அந்த லைனில் சொல்லியிருக்காங்கன்னா ஸ்லாப் ஆஃப் த பெல்ட். ஸோ ஒரு பெல்ட்டால் அடிக்கிறது எப்படி இருக்குன்னா ஒரு டப் அப்படிங்கிற மாதிரி ஒரு சவுண்டு தான் வந்துட்டு வரும். ஸோ அது வந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் நடக்கக்கூடிய விஷயம். அதே வந்துட்டு ஸ்மெல் ஆஃப் த மிஷின். இப்போ ஒரு வெஹிக்கிள், இப்போ வந்து ஒரு பெரிய பெரிய லாரி அதெல்லாம் வந்துட்டு நமக்கு டீசல் ஸ்மெல் இதெல்லாம் வந்துட்டு வரும். பக்கத்தில் போனாலே அந்த ஸ்மெல்லாம் வரும் இல்லையா? ஸோ அப்படி வந்துட்டு அந்த ஸ்மெல் வரும்போது நம்ம வெஹிக்கிள் வந்து ஸ்டார்ட் பண்ண உடனே நமக்கு அந்த ஸ்மெல் வந்துடுமா? வராது. கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆக தானே ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த மாதிரி ஸ்மெல் மிஷினில் ஸ்மெல் வரதுக்கு டைம் கொஞ்சம் எடுக்கும். அதே வந்துட்டு பெல்ட்டால் நம்ம அடிக்கும்போது அந்த சவுண்ட் எப்படி இருக்கும்? டப் அப்படிங்கிறதுல வந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் அந்த சவுண்டு வந்து வரும். பார்க் அப்படிங்கிறது வந்துட்டு நிறைய லவர்ஸ் வந்துட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக பார்க்னாலே ஏதோ ஒரு லவர்ஸ் 2 லவர்ஸ் அது கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த பார்க்கில் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த டைமோ, அங்கே நடக்கக்கூடிய அந்த மெமரபிள் மூமெண்ட் எல்லாமே வந்துட்டு அவங்க லைஃப்பில் அந்த ஒரு டைமில் நம்ம எவ்வளோ ஒரு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், எவ்வளோ நல்ல மெமரபிள் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அதை வந்து ஒரு ப்ரீஷியஸான ஒரு மூமெண்ட்டாக அவங்க லைஃப்பில் நினச்சி பார்க்குறதுக்கு இந்த பார்க் மூமெண்ட், அதாவது இந்த பர்டிகுலர் டைமை வந்துட்டு அவங்க மெமரபுளாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நாய்ஸ் இன் த ரிமெம்பரிங் ஹியர். ஸோ நாய்ஸ் வந்துட்டு டைம் வந்துட்டு நம்ம எப்போயுமே வந்துட்டு ஒரு நாய்ஸ் டைம் வந்துட்டு என்னடா நமக்கு நாய்ஸ் கொடுக்கும், ஒரு வேளை அலாரம் கீழே வச்சுருப்பாங்களா? அப்படி கிடையாது. நம்ம மைண்ட்லேயே வந்துட்டு ஒரு அலாரம் மாதிரி தான் செட் ஆகிருக்கும். இப்போ நம்ம காலையில் எந்திரிக்கணும் 6 மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மைண்டில் நீங்கள் செட் பண்ணிவிட்டு நீங்கள் படுத்தீங்க அப்படின்னா அந்த டைமே வந்துட்டு உங்களுக்கு நிஜமாகவே எழுப்பி விட்டுரும். நிஜமாகவே நான் சொல்கிறேன், நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம 6 மணிக்கு எந்திரிக்கணும், 5 மணிக்கு எந்திரிக்கணும், எக்ஸாமுக்கு படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டைமே உங்களை வந்துட்டு அலாரமே தேவையில்லை, அப்படியே வந்துட்டு உங்களை எழுப்பி விட்டுரும். நெக்ஸ்ட்டு இன்னொன்று வந்துட்டு நம்ம எக்ஸாம் இருக்குது, ஒரு 4 நாள் இருக்குது, 3 நாள் இருக்குது அப்படின்னா நம்மளே அறியாமல் நம்ம பாட்டுக்கு விளையாடிட்டு இருக்கோம், இல்லைன்னா ஃபோன் பார்த்துட்ருக்கோம், ஃபோனில் ஏதாவது ரீல்ஸ் பார்த்துட்ருக்கோம், இப்படி இருந்து நம்ம டைம் வந்துட்டு பாஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அந்த டைமே நம்மளுக்கு வந்து சொல்லும் இன்னும் 2 நாள் தான் இருக்குது, ஒழுங்கு மரியாதையை உட்காந்து படி, இன்னும் 1 நாள் தான் இருக்குது, ஒழுங்காக உட்காந்து படின்னு சொல்லிட்டு அந்த டைமே நம்மளுக்கு வந்துட்டு அலர்ட் பண்ண ஆரம்பிக்கும், நம்மளோட மைண்டில் அலர்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதான் வந்துட்டு டைம் வந்துட்டு நமக்கு சின்னதாக ஒரு நாய்ஸஸ் வந்துட்டு எழுப்பிகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டைம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு மவுண்டெயின் வந்து நம்மளால் அளவெடுக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி டைம் வந்துட்டு நம்மளால் அளவெடுக்கவே முடியாது. அதாவது அதே மாதிரி மிஸ்ட்டு மாதிரியும் டைமை வந்துட்டு டைம் வந்துட்டு நம்ம கண்ணுக்கும் தெரியாது. மிஸ்ட்டு மாதிரி நம்ம டைம் வந்து கண்ணுக்கும் தெரியாமலும் இருக்கும், அதே நேரத்தில் நம்மளால் அளவெடுக்கவும் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்ம மெஷர் பண்ணவும் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. டைம் அப்படிங்கிறது எப்பயுமே ஓடிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம வந்துட்டு நம்மளே இந்த உலகத்தில் இல்லைனாலும் டைம் வந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம இந்த உலகத்துக்கு வந்ததுக்கப்புறமும் டைம் வந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணாலும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும், என்ன பண்ணலனாலும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த வருஷத்தில் ஏதாவது ஒரு டிகிரி பண்ணணும், இல்லை ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சி நம்ம பண்ணால் தான் உண்டு. அப்படி நம்ம பண்ணலனாலும் டைம் வந்துட்டு மூவ் ஆகி போக தான் போகுது. ஸோ டைம் அதோட வேலையை அது கரெக்டாக தான் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த மெமரி த ஷேப். ஸோ ஷேப் நம்ம வந்துட்டு மெமரி அப்படிங்கிறது வந்து நம்ம பாஸ்ட்டில் வந்து ஏதாவது ஒரு தப்பு செஞ்சுருப்போம் இல்லையா? ஸோ அதை வந்துட்டு ப்ரெசென்ட்டில் வந்து நம்ம யோசிச்சு சரி நம்ம இந்த மாதிரி இன்றைக்கி தப்பு பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளை திருத்திக்கிறோம் இல்லையா? ஸோ அப்படி வந்து நம்மளை ஷேப் பண்ணுது. டைம் தான் வந்து நம்மளை ஷேப் பண்ணுது, டைம் தான் நம்மளை மெர்ஜ் பண்ணுது. எல்லாமே நம்ம பண்ணுறது வந்துட்டு டைம் தான் வந்துட்டு பண்ணுது. ஸோ ஐலாண்டும் அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்துட்டு நேச்சர். ஸோ நேச்சரோட எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா நேச்சருக்கு வந்துட்டு
லிமிட்டே கிடையாது. இவ்வளோ தான் இருக்கும், இவ்வளோ லிமிட் தான் இருக்குது அப்படின்னு கிடையாது. அந்த மாதிரி தான் டைமுக்கும் லிமிட்டே கிடையாது. அதுக்கப்புறம் ஃபாதர் ஃப்ரெண்டோட எதுக்காக கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போது ஃபாதர் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் எல்லாமே வந்துட்டு நம்மக்கிட்ட வரணும், இல்லைனா நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகணும் அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு டைம் தான் வந்துட்டு காரணம். டைம் இருந்தால் தான் வந்து ஒரு சில இப்போ ஒரு மேரேஜே வந்து சில பேருக்கு நடக்கவே மாட்டேங்குது, ஐயோ அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் அவங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க நிறைய பேர், அதுக்குன்னு ஒரு காலம் இருக்குது, அப்போ தான் அது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கும். அந்த டைம் இருந்தால் தான் எல்லா ரிலேஷன்ஷிப்புமே கிடைக்கும். இப்போ டைமை வந்துட்டு பேஸாக வச்சு தான் நம்ம எல்லாருமே வந்துட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம். டைம் தான் நம்மளை வந்துட்டு ஓட வைக்குது, டைம்னால தான் நம்மளும் வந்து ஓடிக்கிட்டு இருக்கோம். இதுதான் வந்து உண்மையும் கூட. நம்ம வந்து டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஏதாவது ஒரு இன்டர்வியூ நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அங்கே ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷனே வந்துட்டு உங்கள் மேலே இருக்கணும் அப்படின்னா அது டைம் மேனேஜ்மெண்ட். டைமுக்கு நீங்கள் வந்திருக்கீங்களான்னு தான் பார்ப்பாங்க, வேறு எதுவுமே பார்க்க மாட்டாங்க. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து உங்கள் குழந்தைங்கலேருந்து எல்லாருக்குமே சொல்லிக் கொடுத்து பழக்குங்க. 9 o'clock ஸ்கூல்னால் 9 o'clock அங்கே உள்ளே இருக்கிற மாதிரி பார்க்கணும். 9:30 9:15 இப்படி வந்துட்டு போகக்கூடாது. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் நீங்களுமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா, இப்போ காலேஜோ ஆஃபீஸோ யாராக இருந்தாலும் அந்த டைமுக்கு போய் பழகுங்க. அதுவே உங்கள் மேலே ஒரு நல்ல இம்ப்ரெஷனை உருவாக்கும். ஸோ டைம் வந்துட்டு நம்மளுக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் வந்துட்டு பண்ணணும். டைம்னால நம்மளும் நிறைய ஷைனிங் ஆகலாம். டைம் அப்படிங்கிற அந்த போயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறத தாண்டி நல்லா யோசிக்க வைக்கிது. ஓகே, டைம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறனால தான் இப்படிலாம் ஓடிக்கிட்டு இருக்கும். டைம் அப்படிங்கிறது இல்லை, டைம் வந்து ஒரு வேளை ஃப்ரீஸ் ஆகிடுச்சு, ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா என்ன மாதிரி நிலமை இருக்கும், என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு யோசிக்க வைக்குது. ஸோ டைம் இருக்கிறனால தான் நம்ம இவ்வளோ தூரம் ஓட வேண்டியதாக இருக்குது. இல்லை அப்படின்னா இந்த உலகமே அப்படியே ஃப்ரீஸ் ஆனால் எப்படி இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த லெசனில் வந்து இந்த போயமில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க.